உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன ரிஷப லக்கண சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு லக்கணம் என்பது நம் ஜோதிடம் பார்க்கும் பொழுது ஜாதகத்தை எப்பொழுது தனி மனிதனுடைய ஜாதகத்தை எப்பொழுது கையில் எடுக்கிறோமோ அப்பொழுது லக்கணம் தான் பேசும். இன்னைக்கு யூடியூப்ல எல்லாரும் ராசி 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 என்று ராசியே பிரதானம் என்று இருக்கிறீர்கள். ஆனால் என்சான் உடலிற்கு சிரசே பிரதானம், அது உங்களுடைய லக்கணம் தான். அந்த லக்கணத்தினுடைய சிறப்புகள் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். புதிதாக வந்த நேயர்கள் எனக்கு ரிஷப லக்கணம் சென்ட் பிடிஎஃப் அப்படின்னா பிளேலிஸ்ட் வாட்ஸ்அப் நம்பர், இந்த நம்பருக்கு போட்டிங்கன்னா அடுத்த நிமிஷம் நான் உங்களுக்கு அனுப்பி வச்சிருவேன். 9842208655. மொத்தம் 1800 வீடியோக்கள் என்னுடைய 4 நூற்றாண்டு அனுபவத்தினுடைய தொகுப்பு போட்டிருக்கோம். அதில் ரிஷப லக்கணத்துக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் ஒரு 40க்கு மேற்பட்ட வீடியோஸ், ஒரு 50 வீடியோஸ் இருக்கும். எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். தங்களுடைய படித்து பார்த்து விட்டு மேலான கருத்துக்களை உங்கள் லக்கணத்துக்கு கீழே டைப் பண்ணிங்கன்னா தான் நான் உங்களை எந்த அளவுக்கு கையை பிடித்து அழைத்து செல்கிறேன் என்பது எனக்கு தெரியும். சரிங்களா? ஒவ்வொரு லக்கணத்திற்கும், லக்கணம் என்றால் திட்டம், நம்முடைய பிளானிங், அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர், எல்லாத்தையும் பிரித்து எங்கெங்களை அனுப்புறதுங்கிறது. அந்த மாதிரி லக்கணம் கெட்டுவிட்டால், ரிஷப லக்கணம் கெட்டுவிட்டால் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்க. ஆக லக்கணம் எப்படி கெடும், ராசி எப்படி கெடும்னு போட்டிருக்கேன், அதையும் பாருங்க. இப்போ உங்க ரிஷப லக்கணத்திற்கு நீங்க என்ன ராசியாக இருந்தாலும் லக்கணத்திற்கு யாரால் நல்ல ஆலோசனை கிடைக்கும்? ஒரு ஆலோசனை சொல்லணும் அப்படின்னா ரிஷபம் ரொம்பவுமே எமோஷனல் டைப். அது பாட்டுக்கு தேடிக்கிட்டே இருக்கும். நமக்கு எங்க கிடைக்கலன்னா டென்ஷன் ஆகி உட்காந்துடும். ஏன், எதற்கு? அப்ப இதுக்கு ஒரு ஸ்பீடு பிரேக் வேண்டாமா? சரியான வழிநடத்தி உங்களை கொண்டு செல்ல வேண்டாமா? அப்போ உங்களுக்கு லக்கணத்துக்கு அதிபதி யார்? சுக்கிரன். சுக்கிரன் என்பது மகாலட்சுமி என்று சொல்வார்கள். சரிங்களா? அந்த மகாலட்சுமி கூட யார் சேரணும்? விஷ்ணு. விஷ்ணு மகாலட்சுமி. அப்போ ஆலோசனை, அதிர்ஷ்டம், நல்ல உபதேசங்கள், அறிவுரைகள், அதே மாதிரி நமக்கு பாடம் எடுக்கிறது, கல்வியை புகுத்துவது எல்லாமே இந்த கன்னி லக்கணம். சரிங்களா? இந்த கன்னி லக்கணத்தில் பிறந்தவர்களை சேர்த்து கொள்ளுங்கள் ரிஷபராசி சகோதர சகோதரிகளே. கன்னி லக்கணம் உங்களுக்கு மனைவியாக இருந்தால் அவங்க தான் உங்களுக்கு மந்திரி. நல்ல ஆலோசனைகளை சொல்லி உங்களுடைய செயல்பாடுகளை நன்கு முறைப்படுத்தி நல்வழிப்படுத்துவார்கள். அதே கன்னி லக்கணம் தான் உங்களுடைய கணவராக இருந்தால் அறிவாளியாகவும் புத்திசாலித்தனமாகவும் உங்களுடைய எமோஷனல், நீங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சுக்கிரன்னா பெண் கிரகம் இல்லையா, டப்பு டப்புன்னு சில விஷயங்களுக்கெல்லாம் கோபம் வந்துடும், டென்ஷன் ஆயிடுவாங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த மாதிரி காலகட்டங்களில் தனக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு இயற்கை காட்சியை காண முடியாமல் போய்விட்டால் அதனால் பெரும் சோகமடைவார்கள். தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த லக்ஸூரியான நிலைப்பாடுகள். அப்ப அதெல்லாம் எவ்வாறு பெறுவது? உங்களுக்குன்னு கனவு நிறைய இருக்கு இல்லையா? ரிஷப லக்கணம், சரி, ரிஷப ராசியா இருந்தா சந்திரன் அங்க உச்சம். அவர் ரிஷப லக்கணத்திற்கு கனவுகள் அதிகமாக இருக்கும்போது கனவுகள் மெய்ப்படுதல் வேண்டும் நண்பர்களே. அது யார் மூலமாக? தன்னுடைய லக்கணத்திற்கு 5வது லக்கணம் எது என்று பார்த்தால் கன்னி. கன்னி லக்கணத்துக்கு அதிபதி புதனும், ரிஷப லக்கணத்துக்கு அதிபதி அதாவது சுக்கிரனும், விஷ்ணு மகாலட்சுமி யோகம் என்று சொல்லக்கூடிய இந்த லக்னாதிபதி ஒன்னா சேர்ந்திருந்தாலே விஷ்ணு மகாலட்சுமி யோகம் வந்துடும். அதாவது புதன் சுக்கிரன் இணைவு. அப்ப என்ன ஆயிடுது? இந்த மாதிரி இருக்கும் பொழுது இவர் என்ன சொல்றாரோ அது அப்படியே நடக்கும். இவர் என்ன சொன்னாலும் இவர் கேட்டுக்குவார். இவருடைய லக்கணத்திற்கு இவர் 9வது லக்கணம். இவர்னால, அதாவது கன்னி லக்கணத்திற்கு இவர்னால நிறைய பாக்கியங்கள் சேரும். அதிர்ஷ்டம், முன்னேற்றம், மேன்மை. இவர்னால நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். இந்த 2 பேரும் பார்ட்னரா இருந்தா எப்படி இருக்கும்? பிசினஸ் பார்ட்னர். நீங்க மற்ற லக்கண ராசியெல்லாம் விட்டுருங்க, தசாபுத்திகள் விட்டுருங்க. லக்கணம் கெட்டு போறது, ராசி கெட்டு போறதெல்லாம் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது வச்சுக்கலாம். இது உலகங்களும் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ பேருக்கு நாம் ஒரு ரிஷப லக்கணக்காரர், நமக்கு இவர்னால ஒரு உபதேசம் கிடைக்குது, ஒரு நல்ல ஒரு குமாஸ்தாவா இருப்பாரு,
நம்மளுடைய மேனேஜராக இவரை சேர்த்தோம்னா நமக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நமக்கு மனைவியாக தேர்ந்தெடுத்து கொண்டால் நமக்கு நல்ல ஞானம் கிட்டும். அதே மாதிரி நம்முடைய தாய் தகப்பனால் இருந்து இந்த லக்கணம் என்றால் இனி அப்பா சொல்வதையும் அம்மா சொல்வதையும் நாம் கேட்கலாம்ங்கிற எண்ணம் வருமா வராத? எதுக்குங்க உங்களுக்கு வந்து நல்ல வழி தானங்க சொல்லுவாங்க, கெட்ட வழியை சொல்ல மாட்டாங்க. இதே ரிஷப லக்கணத்திற்கு தனுசு லக்கணம் 8வது லக்கணம், சஷ்டாஷ்டகமாச்சா? இது அருள், இது பொருள். இது பொருளை தேடி செல்லும், இது அருளை தேடி செல்லும். ரெண்டும் ஒத்து போகுமா? ஆக இதுதான் யோகத்தை தள்ளி கொடுக்கக்கூடிய விஷ்ணு மகாலட்சுமி லக்னாதிபதியும், அதாவது ரிஷப லக்னாதிபதியும் கன்னி லக்னாதிபதியும் அந்த புதனும் சுக்கிரனாக இருக்கும் பொழுது இந்த இணைவு மிக அற்புதமான இணைவு இல்லையா? அப்போ ஒரு பார்ட்னர்ஷிப், இவர் போடுறாரு ஒரு ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம் அற்புதமாக இவர் ஐடியா பண்ணி கொடுக்குறாரு, இவர் அது நடைமுறைக்கு எடுத்துக்கிறாரு, இவர் போடுற பேட்டர்னை இவர் ஃபாலோ பண்ணுறாரு, வாழ்க்கையில் வெற்றி கிடைக்குது, இவர்னால இவருக்கு நல்ல பெரும் பொருள் கிடைக்குது. இவ்வளோதான லாஜிக். 9 கிரகங்கள் விட்டுருங்க, லக்கணம் தான் மனிதன், லக்கணம் தான் பூமி. நீங்கள் உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் உண்டான தொடர்பு. ஒரு சில டாக்டர் அவருடைய ட்ரீட்மெண்ட் மேட்ச் ஆகிறது இல்லை, என்ன காரணம்? உங்கள் லக்கணத்துக்கு அது மணிமந்திர ஔஷதத்துக்கு உண்டான 5வது லக்கணமும் 9வது லக்கணமும் இல்லாமல் இருக்கு. ஒரு சில லாயர்ஸ் அவங்க கேஸையே தோத்து கொடுத்துட்றாங்களே, அந்த லா பாயிண்ட் எடுத்து பேசியிருந்தால் வின் பண்ணியிருக்கலாம். நான் மேல் கோர்ட்டுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு போகிறோம் இல்லையா? அப்போது ஒரு ஆசிரியர் அவர் சொல்லக்கூடிய பாடம் எனக்கு நன்கு விளங்கியது, அவர் சொன்னதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணினேன். இன்னைக்கு சென்டம் வாங்கியிருக்கேன்னா அதுக்கு ஆசான் தான் காரணம். அந்த ஆசான் உங்களுக்கு 5வது லக்கணமாக இருக்க வேண்டும். ஒரு அஸ்ட்ராலஜர், அவருக்கு அந்த அளவுக்கு ஜோசியம் தெரியுதோ இல்லையோ, உங்களுக்கு அவர் சொல்றது வேத வாக்கு. அதனால தான் எனக்கு சொன்னது பூரா அவர் தாங்க சொல்லுவாரும்பாங்க. நான் அப்புறம் யோசிப்பேன், ரைட், அஸ்ட்ராலஜரில் நிரம்ப படித்தவரோ குறைந்த படித்தவரோ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. 9 கோள்களை வச்சு சொல்கிறவங்க தான். அதில் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், அந்த நல்ல வாக்கு பலிதம் உள்ளவங்க இருக்கலாம். ஆனால் ஒரு சின்னதாக சொல்லி நடந்ததானாலும் அவருக்கு ஜோசியமே தெரியலனா கூட, அதிகமாக படிக்கலைன்னா கூட, நீங்கள் போங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு இந்த கன்னி லக்கணக்காரர் சொல்கிறாருன்னா அது இந்த ரிஷப லக்கணத்துக்கு பொருந்தும். போவார், கல்யாணம் பண்ணுவார், அதே மாதிரி உனக்கு இந்த குழந்தை பிறக்கும் பாரு, அதே மாதிரி குழந்தை பிறக்கும், போய் பேர் வைப்பார், அதே எல்லாமே இவர் தாங்க. உங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கு. நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், எத்தனை பேருக்கு பிடிக்காமல் இருக்கும் தெரியுமா? அவங்கெல்லாம் வந்து நம்மளுடைய அந்த வேவ் லெங்க்த்துக்குள்ளார வரமாட்டாங்க. அப்போ நமக்கு வந்து யாருடைய வியூ பாயிண்ட் மேட்ச் ஆகும் அப்படின்னா ரிஷப லக்கணத்துக்கு இவருடைய வியூ பாயிண்ட் நல்ல மேட்ச் ஆகும். கன்னி லக்கணம், இந்த கன்னி லக்கணம் காட்டக்கூடிய ஒரு ஆலோசனை, அறிவுரைகள், வழிகாட்டுதல், இது எல்லாமே ஒரு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்கறது, ஒரு பேட்டர்ன் பண்ணி கொடுக்கறது. இந்த மாதிரி உள்ளவங்க ஒரு மேனேஜராக இருந்தால் நிறுவனம் மேன்மையடையும், அவருடைய ஆலோசனையினால புகழடையும். எனவே நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, நாம் வந்து ஒரு முதலாளி ரிஷப லக்கணம் அப்படின்னா, நீங்கள் முதல்ல வந்து உங்களுடைய அந்தரங்க ஆலோசகர், அந்த பிஏ, இவங்கெல்லாம் கன்னி லக்கணமாக செலக்ட் பண்ணீங்கன்னா நல்லது. இது என்னுடைய 4 நூற்றாண்டு கால அனுபவத்தை நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன். யாரெல்லாம் ரிஷப லக்கணத்தில் பிறந்தீர்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு 50 வீடியோக்கள் காத்திருக்கிறது. ஆக புதிதாக வந்து இணைந்தவர்கள், நான் பழைய வீடியோக்களை அவங்க பார்க்க தெரிஞ்சிருக்காது, எல்லாமே என்னுடைய சேனலில் இருக்கு, நீங்கள் போய் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கன்னி லக்கண ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்கள், இவருடைய ஆலோசனை அற்புதமாக மேனேஜர், வழக்குரைஞர், மருத்துவர், சோதிடர், லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், ஃப்ரெண்ட்ஷிப், சில பொருள்கள் வாங்கணும் ரிஷபத்துக்கு, உடனே இப்போவே வாங்கி ஆகணும், பளிச்சுன்னு இருக்கணும் உடனே. அப்போ உடனே வந்து என்ன செய்யலாம்? இருங்க, அவசரப்படாதீங்க. கன்னி லக்கணமாக இருந்தால் ஒரு நிமிஷம் அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் இது எல்லாமே சர்வே பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றேன், அப்புறம் வாங்கிக்கலாங்க. இல்லை என்ன இருக்கும், இவர் போய் உடனே வாங்கிட்டு மறுவேளை பார்த்துருப்பாரு. ஆக நண்பர்களே, ஒரு நிகழ்ச்சியை நாம் செய்கிறோம் என்றால் அது பலதரப்பட்டவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். கற்றதை கற்ற பின் கற்பிப்பது என்னுடைய வழக்கம். உங்களுடைய மேலான கருத்துக்களை எழுதுங்கள், பிடித்தால் பகிருங்கள். என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக
இன்னொரு நிகழ்ச்சியில் நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.